வணக்கங்க. என்னோட சின்ன பையனுக்கு பிறந்தநாள் வந்துச்சு. சரி, திருச்சியில் இருக்கிற சமயபுரம் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிங்க. நான், என் மனைவி, என் 2 பசங்க, என் மாமியார் 5 பேருங்க கிளம்பலான்னு முடிவு பண்ணி தெரிஞ்ச தம்பிக்கிட்ட ஃபோன் மூலிமா ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணேங்க. 4 பேத்துக்கு தான் எடுத்தேங்க. சின்ன பையனுக்கு எடுக்கல. 4 பேத்துக்கு 940 ரூபா, 60 ரூபா சார்ஜ் கேட்டாப்பில் மொத்தம் 1000 ரூபா ஜிபே பண்ணிவிட்டேன். டிக்கெட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாப்பில். ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால திங்கக்கிழமை டிக்கெட் போட்டுங்க. அன்னைக்கு காலையில் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் போனோம். ரிசர்வ் பண்ணி போகிறது இதுதான் முதல் முறை அப்படிங்கிறதால கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் கரெக்டாக பெட்டி நம்பர் பார்த்து உள்ளே ஏறி போனோங்க. ஒட்டிக்குள்ளே போனோன்னே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. ஏன்னா நான் அன்ரிசர்வில் ரயிலில் நிறைய முறை போயிருக்கிறேங்க. 4 பேர் உட்கார மாதிரி பெஞ்சு மாதிரி இருக்கிற சீட்டு நீளமாக இருக்கும். கைகால் நீட்டி ஆர்டர் படலாம் உட்காரலாம். அதனால் அப்படி தான் நினச்சி ரிசர்வ் பண்ணேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸில் இருக்கிற சீட்டு மாதிரி நெருக்கமாக ஒன்றுக்கு பின்னால் ஒன்றா இருந்துச்சு. எனக்கு கால் அடிபட்டுருக்குது. அதனால் கால் நீட்டி தான் உட்கார முடியும், மடக்கி உட்கார முடியாது. அதுக்காக தான் ரிசர்வ் பண்ணி போகலான்னு சொல்லி போனேங்க. ஆனால் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாக்க நான் கண்டிப்பாக ரிசர்வ் பண்ணியே இருக்க மாட்டேன். அன்ரிசர்வில் போயிருப்பேன், இல்லைன்னா பேசஞ்சர் ட்ரெயினில் போயிருப்பேன். ஏன்னா 40 80 முடிஞ்சிருக்கும். டிடிஆர் செக் பண்ணாருங்க. சின்ன பையனுக்கு டிக்கெட் கேட்டார். எங்களுக்கு தெரியாதுங்க குழந்தைக்கு எடுக்கணும்னு, அதனால் எடுக்கலைங்க, அடுத்த முறை எடுத்துக்கிறோங்க அப்படின்னா, மடியில் தான் உட்கார வச்சுக்கிறோங்க அப்படின்னா சரிண்டு அவர் போயிட்டார். ஆனால் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி பிளாட்பாரத்தில் நடந்து போகிறப்ப லேடி செக்கர் ஒருத்தர் செக் பண்ணி பார்த்துட்டு சின்னவனுக்கு டிக்கெட் கேட்டாங்க. குழந்தைக்கு டிக்கெட் எடுக்கணும்னு எங்களுக்கு தெரியலிங்க, அது இல்லாமல் பையன் பிறந்தநாளுங்க, கோயிலுக்கு வந்திருக்கிறோம், அதனால் அடுத்த முறை வர்றப்ப கண்டிப்பாக எடுத்துக்கிறேன், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி விடுங்கன்னு சொன்னோம். ஆனால் அவங்க ஃபைன் போட்டாங்க 360 ரூபா. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே ஆஃபீஸ் ரூம் வரவழைச்சு அக்யூஸ்ட் மாதிரி விசாரணை பண்ணாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் பணத்தை வாங்கிட்டு இந்த சீட்டை கையில் கொடுத்தாங்க. ஒரு வழியாக சமயபுரம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி திருச்சி ஸ்டேஷனுக்கு வந்து ஈரோடுக்கு ரயில் ஏறி கிளம்பணும். இந்த முறை டிடிஆர் பிடிச்சி 410 ரூபா ஃபைன் போட்டார். என்ன போகிறப்ப 360 ரூபா வாங்கினீங்க, அப்போ 410 ரூபா போகிறீங்க அப்படின்னு, அப்படி தான் வாங்கும் அப்படின்னாரு. சரின்னு கட்டிட்டோம். இதே மாதிரி இந்தியாவில் ஓடுற எல்லா ரயிலையும் எல்லா டிடிஆரும் செக் பண்ணி ஃபைன் போட்டாக்கா பல கோடி ரூபா கவர்மெண்ட்டுக்கு வரும். ஆனால் அதெல்லாம் செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஏன்னா இல்லாதவங்கள்ட்ட தான் அவங்க வீரத்தை காட்டுவாங்க, இருக்கிறவங்கள்ட்ட காட்ட மாட்டாங்க. 230 ரூபா டிக்கெட்டுக்கு 770 ரூபா கட்டி 540 ரூபா ஃபைன் போனது மனசு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அது என் ஒரு நாள் சம்பளம். குழந்தைக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு ஒரு அம்மா சொன்னதை கேட்டுங்க எடுக்காமல் போனது என்னோட தப்பு தாங்க. 5 வயசு தாண்டின குழந்தைகளுக்கு ரயிலில் நீங்கள் போனீங்கன்னா கட்டாயம் டிக்கெட் எடுக்கணும். நீங்கள் பேசஞ்சரில் போனாலும் சரி, ரிசர்வ் பண்ணி போனாலும் சரி, அன்ரிசர்வில் போனாலும் சரிங்க, கட்டாயம் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும், இல்லைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. அனுபவம் தானே வாழ்க்கை, பட்டா தானே தெரியும். அதுதான் உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்க. நன்றிங்க, சந்திக்கலாம்.